ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியை எப்படி பார்க்கிறீங்க? திரு விஜய் அவர்களுடைய டிவிகேவினுடைய ஆட்சியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? அதிமுக கட்சியை உடைத்து அதனுடைய ஆதரவோடு இந்த அரசியல் ஆரம்பிக்கும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல. செங்கோட்டை என்ன பண்றாரு? எம்எல்ஏலாம் பேசுறாரு. பேரம் எல்லாம் குதிரை பேரம் தான். ஆனா குதிரை வேகத்தில் போகக்கூடிய அரசை நீங்க குதிரை பேர அரசுன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு திரு விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர். பாத்தீங்களா? இந்த குதிரை பேரத்தை அவரு ரசிக்கிறார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட செங்கோட்டையனே பேரம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்க, கிளம்பி வந்தா உங்களுக்கு எல்லாம் மந்திரி. அப்ப இதுக்கு என்ன குதிரை பேரமா கழுதை பேரமா? செங்கோட்டை வீட்டுல 2 நாளா சண்முகவேல் இருக்காரா இல்லையா? சார், இப்போ ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்க வந்திருக்காரு விஜய். சண்முகவேலு செங்கோட்டை வீட்டுல 2 நாளா தென்படுறாரு. அந்த வீட்டு அந்த ஏரியால திருடனை பிடிக்கிறக்கா சிசிடிவி இருக்குல்ல? சண்முகவேல் போனாரா போலியான? ஐயா விஜய், நீங்க உளவுத்துறை ஐஎஸ்ல கேட்டீங்கன்னா அந்த கேமரா எடுத்து கொடுப்போம். அப்போ 8 பேருக்கு நாங்க உடைச்சிட்டு உங்க கூட வந்துடுறோம். ஓகே, அதிமுக இருந்தான்னு அழிஞ்சான்னு அதில் பண்ணை ஊத்துறான்னு நாங்க வந்துடுறோம், எங்களுக்கு கொடுங்க. இதுதான் டீலிங். லீமா ரோஸு அதிமுக மாவட்ட செயலாளர் பூரா கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 85 மாவட்ட செயலாளர் 85 கோடி கொடுத்தாச்சு. கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் பூரா ஆதரவு கடிதம் வாங்கி எடப்பாடியை தூக்கிடும். இந்த செங்கோட்டை என்ன பண்ணாரு? குதிரை பேர் ஆளை தூக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச அரசியல் ஆளை தூக்குறதான், தூக்குற அரசியல் தான். சாமி மாமாவுக்கு துண்டு எடுத்து கொடு, இதுதான் அரசியல். அவருக்கு தெரிஞ்ச அரசியல், அது அவருக்கு புரியும். திமுக டிவிகேவை எதிர்க்குதா இல்லையா? எதிர்க்கிறாங்க. இல்ல நியூட்டர், இதுக்கு பேரு நியூட்ரல். ஆமா, கருணாநிதி அரசியல் பண்ணுவார். என்ன பண்ணுவாருன்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. இந்த அசிங்கத்தை நாட்டு மக்களுக்கு சொன்னதே கருணாநிதி தான். ஈழ பிரச்சனை நடக்குதுயா, சிங்களர்களுக்கு ஆதரவா தமிழுக்கு ஆதரவா? யாருக்கு ஆதரவு இல்லை? நடுநிலை. அப்ப நீ யாரு? நீ 3வது திராவிட இயக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு டிவிக்கு. ஆமா, செங்கோட்டை யாரு? இப்ப போற சிவி சண்முகம் யாரு? வேலுமணி யாரு? தங்கமணி யாரு? எல்லாம் யாரு? வெறும் கொள்ளை கும்பல் தலைவர்கள். கடிவாளம் விஜய் கிட்ட இருக்கு சார், முதலமைச்சர் விஜய் கிட்ட இருக்கும். ஜெயலலிதாவுட்டே கடிவாளம் இல்லையே. சோ திரு விஜய் அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. ராகலினா, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா என்ன ஆனாரு? ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் 144 இடங்கள் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. 22 எதிர்ப்பு, 5 நடுநிலை வகித்திருக்காங்க. 60 பேர் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. மொத்தம் 231 வருது. அதுல திருச்சி கிழக்கு 1, ஏன்னா 2 தொகுதியில் நின்று 1 வாபஸ், அது காலியா இருக்கு. திருப்பத்தூர் வேட்பாளர் 1 ஓட்டு வித்தியாசம், அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால அது நீதிமன்றமே அவரை வாக்கெடுப்பில் பங்கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சபாநாயகர் 1, 3 போனால் எல்லாம் 234 கணக்கு வந்துருச்சு. இது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? திரு விஜய் அவர்களுடைய டிவிகேவினுடைய ஆட்சியின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள்? இந்த ஆயுட்காலம் என்பதை நம்ம இப்போ தீர்மானிக்க முடியாது. ஆனால் இந்த ஆட்சி ஆரம்பிக்கிற பொழுதே ஒரு சர்ச்சையோடு ஆரம்பிக்கிறது. அதிமுக வாக்குகளை, அதிமுக கட்சியை உடைத்து அதனுடைய ஆதரவோடு இந்த அரசியல் ஆரம்பிக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல. அவர் எங்க உடைச்சாரு? அவங்க ஆதரவு கொடுக்க வராங்க, ஏத்துக்கிறாரு. அவரு உடைக்கல, அவருக்கு ஆதரவும் இல்லை. இல்லை வேண்டாம் இல்லைங்க சார், வேண்டாம்னா சொல்ல முடியும். இல்லை அதாவது நீங்க தாவேக்கா வழக்கறிஞர் மாதிரி பேசுறீங்க. நீங்க இந்த அதிமுக ஒரு 50 ஆண்டு கால வரலாறு உள்ள இயக்கம்.
இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் ஆதரவு நிலை எடுக்கிற பொழுத அந்த கட்சி உடையுது. நான் என்ன கேட்குறேன், திமுகவே ஒரு தீர்மானம் எடுக்குது சட்டசபையில், மைனாரிட்டி அதாவது 60 சீட்டு இருக்கிற திமுக ஒரு தீர்மானம் எடுக்குது. திமுகவுக்கும் வலு இருக்குது, பல கோடிகளை இறக்க முடியும். ஒரு 25 எம்எல்ஏவை தூக்குனா எங்கேருந்து? தாவேக்காவிலிருந்து. எதிர்காலத்தில் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு வேண்டாம்னு இருக்காங்க. அப்போ இது சரினா அதுவும் சரி, இது தவறுனா அதுவும் தவறு. ஒரு கட்சி நீங்கள் அது ரெட்டை இலையினுடைய வாக்கு, அது ஓட்டு போட்டவன் தாவேக்காவுக்கு போய் ஆதரவு கொடுனா ரெட்டை இலைக்கு ஓட்டு போட்டான் இல்லை, அவன் பரம்பரை ரெட்டை இலைக்காரன். எம்ஜிஆருடைய ரெட்டை இலை, ஜெயலலிதா ரெட்டை இலை, எடப்பாடி ரெட்டை இலை, இப்படி அவன் பரம்பரை ரெட்டை இலை. தாவேக்கா ஆட்சிக்கு போவதற்கா அந்த அப்பாவி மக்கள் ஓட்டு போட்டான். அவர்களுடைய உணர்வுகளை கொஞ்சமாவது மதிக்கணுமா இல்லையா? திமுக ஆட்சிக்கு போகவா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அதிமுகவினர். சி.வி. சண்முகம் அதான் சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, அது உண்மைதானா? சி.வி. சண்முகம் அந்த எம்பிஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக அதிமுக மந்திரி சபையில் மந்திரி ஆவதற்கு தான் டெல்லியில இருந்து பரபரப்பா வந்தார். அவர் கேட்கலாமா? அதிர்ச்சிக்குள்ளானு சொன்னாரு. எடப்பாடி இப்படி சொல்லும் போது அதிர்ச்சி இல்ல இல்ல, அது அவர் மந்திரியா இருக்கு தான் அதிர்ச்சியா அங்க எம்பி பதவியை காலி பண்ணிட்டு பறந்து பாண்டிச்சேரிக்கு போறாரு. திரு பாண்டியன், உங்களுக்கும் எனக்கும் நிறைய தகவல்கள் உள்ள இருந்து வரும், நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். திரு சி.வி. சண்முகம் நம்ம ரெண்டு பேருக்கு இதுல ஒண்ணுமே இல்ல, பேசிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம ஆமா அடுத்த பேட்டிக்கு போறோம், அடுத்த சப்ஜெக்ட் அவ்வளவுதான். இல்ல சார், மக்களுக்கு உண்மை போய் சேரணும், அதை தடுக்க கூடாது. ரைட், நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். திரு சி.வி. சண்முகம் அவர்கள், வேலுமணி தரப்பினர், திரு எடப்பாடி தரப்பினர், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே நமக்கு பழக்கம் தான். ரெண்டு தரப்புல இருந்துமே நமக்கு தகவல் வந்தது. எல்லா தகவலும் வரும் சார், மக்களுக்கு எல்லாம். நான் என்ன கேக்குறேன், போயிருச்சு சார், லேட்டா நமக்கு தான் லேட்டா தகவல் வருது, நம்ம லேட்டா பேசலாம். டிவிகேவை ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்கு சி.வி. சண்முகம் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் நேற்றுக்கு சொன்ன பிரஸ் மீட்டை நம்ம பார்த்தோம். திமுகவை ஆதரிக்க சொல்றாருங்க, அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு திமுக ஆதரிக்கிறதா? நாங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதே போல இந்த பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி டிவிகேவை ஆதரிக்க வேணான்றாரு. சரிங்களா, நடந்தது என்ன உண்மையிலே அந்த பேரத்துல? இது ஏன் டிவிகே பக்கம் நகர்ந்தாங்க இவங்க, அதை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நம்ம திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியை பத்தி பேசுவோம். அதிமுக, திமுக, தாவேகா 3 பெரும் இயக்கங்கள். நீங்க தாவேகா முதல் ரவுண்டிலேயே 108 வந்தது, அது ஒரு சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி தான். ஆமா, நம்ம அதை மறுக்க முடியாது. அதிமுக ஆண்ட கட்சி, திமுக ஆண்டு கொண்டிருந்து போன கட்சி. இப்போ தாவேகா அதிகாரத்துக்கு வருவதற்கு 10 சீட்டு தேவை. காங்கிரஸ் 5 சீட்டு ஆதரவு கிடைச்சிருச்சு. இந்த மீதி 6 சீட்டு ஆமா, இந்த 6 டிமாண்டிலேயே இருந்துட்டு இருக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, 5ஆம் தேதி ரிசல்ட், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஈகோ, தனிப்பட்ட முறை பழிவாங்கலுக்காக எடப்பாடிட்டு போகக்கூடாதுங்க, ஆனால் எடப்பாடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் பேசி எடுத்து தர்றேன் அப்படின்னு டீல் ஆரம்பிக்கிறார். இவர்களெல்லாம் பழைய பிஜேபி செட்டப், பழைய பாஜகவுக்கு ஆதரவு நிலை எடுத்த செங்கோட்டையன் டெல்லிக்கு அடிக்கடி பறந்து போவார். செங்கோட்டை ஜெயலலிதா இருக்கும்போது டெல்லிக்கு போயிருக்க முடியுமா? ஏர்போர்ட்டுக்கே போயிருக்க முடியாது. அதிமுக ஆட்சியை நீங்கள் ரகசிய பேரம் பேசுவதற்காக அடிக்கடி போய் நிர்மலா சீதாராமனை, அமித்ஷாவை சந்திப்பார். எதுக்கு? அதிமுக வளர்த்துறக்கா? அதிமுகவை உடைப்பதற்கு. இந்த முயற்சியெல்லாம் வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உட்பட அத்தனை பேரும் எடப்பாடியிட்டிருந்து அதிகாரத்தை மாற்றணும். இதை தாண்டி எந்த நோக்கம் கிடையாது. ஏன் எடப்பாடி அதிமுக தானே? எடப்பாடி ஏதாவது திமுக பக்கம் அப்பா போறேன்னு சொன்னாரா? இல்லை. அப்பவே திமுக அதிமுகவை உடைப்பதற்காக நீங்கள் ஓபிஎஸ், இப்படி இவர்களா நவீன ஓபிஎஸ்கள். இப்போ அதே டீலிங் தான் செங்கோட்டை என்ன பண்றாரு, எம்எல்ஏலாம் பேசுறாரு. பேரம்தான், பேரம் எல்லாம் குதிரை பேரம் தான். ஆனா குதிரை வேகத்தில் போகக்கூடிய அரசை நீங்க குதிரை பேர அரசுன்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு திரு விஜய் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர். பாத்தீங்களா? இந்த குதிரை பேரத்தை அவரு ரசிக்கிறாரு. இல்ல, அவருதான் குதிரை வேகத்துல போற அரசு. அதான் குதிரை வேகத்துல குதிரை பேர அரசு. நீங்க காமராஜ் எம்எல்ஏவை தினகரனோட பேசி தான் அவரை ரெசார்ட் கூட்டிட்டு போறாங்க. அமமுக காமராஜ் எல்லாமே குதிரை பேரம் தான். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு
எங்கேயா என்டிஏ கூட்டணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எங்கன்னு பாஜக கேட்குறாங்க. ம். அவர் என்ன எனக்கே தெரியாமல் தப்பிச்சு போயிட்டார். அவர் இருக்கிற எனக்கு தெரியும், அவர் பிடிச்சிட்டு வர்றான் கவர்னர் மாளிகைக்கு, நீயும் வந்துரு, ம். நீ எவ்வளோ வாங்கினா நீ எவ்வளோ வாங்கின 2 பேரும் எனக்கு தெரியும். யார் பாஜக ரோல் இதில்? பாஜக தான் கொண்டு வந்து கவர்னர்கிட்ட நிறுத்தி ம். ப்ரெஸ் மீட். அப்போது எம்எல்ஏக்கு தெரியாமல் கட்சி தலைவர் குதிரை பேரம், கட்சி தலைவருக்கு தெரியாமல் எம்எல்ஏ குதிரை பேரம், எல்லாம் ஆளுநர்கிட்ட பேப்பராக போயிடுச்சு, டாக்குமெண்ட்டாக போயிடுச்சு. இந்த அதிமுக எம்எல்ஏட்ட செங்கோட்டை பிடிபுலியும் ஹைவேஸு நான் எல்லாம் சரி பண்ணி தரேன்னு பேசுகிறத பூரா எல்லா எம்எல்ஏக்களையும் டேப் பண்ணி எடப்பாடிட்ட ஒன்று, கவர்னர்கிட்ட ஒன்று, அமித்ஷாட்ட ஒன்று போயிடுச்சு. அப்போது இதுக்கு என்ன பேர்? இந்த குதிரை பேரத்தினால ஆளுநரை பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் ஆளுநர் ஆட்சியை நிறுவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் போச்சு இது. இதுக்கு நடுவில் விஜய் பாஜக நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறேன். ஏன்னா இப்போ ஆதவ் பண்டிட், ரதன் பண்டிட், ஆமாம் ரதன் ராக்கி ரதன் ஏதோ பண்டிட், அவர் கிளிசோசி பார்த்துட்டு இருந்தார் ஊத்துக்குழி புளிய மரத்துக்கு கீழே. அவர் இப்போ 2 வருஷமாக ஒரு மோசடி செக்கு 2 கோடி ரூபா மோசடி செக்கு கேஸ் சைதாப்பேட்டையில் நடந்து அந்த ராகன் பண்டிட் என்ற வெற்றிவேல் அவர் தம்பி ஒரு செக்கை திருடி பொள்ளாச்சியில், இந்த டாக்குமெண்ட் பூரா என்கிட்ட இருக்கு. ஐயா ஆதன் பண்டிட் அவர்களே, வெற்றி வேலுங்க அவர் பேரு, ஆதன் பண்டிட் சாரி எதையாவது சொல்றாதீங்க. ஏதாவது இல்லை, பல பேர்ல மோசடி பேர் வழிக்கு எத்தனை பேர் வச்சாதான் என்ன மோசடி பேர் வழிக்கு 2 கோடி ரூபாய் செக்கை சீட்டிங் பண்ணி சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடந்து, இது சீட்டிங்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த காப்பி அங்கிட்டு இருக்கு. என் மேலே வழக்கு போடுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு ராதன் பண்டிட் அவர்களை நான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட நான் நீதிமன்றத்துக்கு வர்றேன். ஐயா, நான் ஏழை எளியவன், மக்கள் தொண்டை, ஒரு பத்திரிகையாளர் முறையில் உங்கள் மீது இருக்கிற மோசடி செய்த ஆவணத்தோடு சைதாப்பேட்டை கோர்ட்டில் இருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி, நீ மோசடி பண்ண செக்கை திருடுன, இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றேன். ரதன் பண்டிட் அப்போ அவர் அரசியல் பிரிவு ஆலோசகர். இப்போ அவர் தான் இப்போ டெல்லியில் கூட சொல்லி, ஏங்க நம்ம ஆளுங்க நீ சொல்றதெல்லாம் கேட்பாருங்க. ஏன்னா ஜெயலலிதாவையும் சசிகலாவையுமே ஆட்டையை போட்டு தப்பிச்சு ஓடி டெல்லியில் போய் செட்டில் ஆகி, அப்புறம் அதுலேருந்து சிங்கப்பூர் போய் யார் இந்த ஊத்துக்குழி கிளிசோசி வெற்றிவேல், கடலூர் சந்திரசேகர புஷி கொண்டு வந்து நிறுத்தினாரு. பாவா கடலூர் சந்திரசேகர் இப்போ டிமாண்ட் இல்லாம அவரு முடிஞ்சது. இப்போ ராதன் பண்டிட், இந்த ராதன் பண்டிட் பிஜேபியோட இணைப்பை ஏற்படுத்திட்டார். பிஜேபியோட இணைப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ராதன் பண்டிட் முதலமைச்சருடைய அதிகாரி, சரியா, அரசு அதிகாரி. கிளிசோசியனை வச்சு அரசு நடத்துகிற அளவுக்கு இந்த தாவேக்கா வந்துருச்சு. இது இப்படி. அப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட செங்கோட்டையனை பேரம் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்க, கிளம்பி வந்தா உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி. அப்போ இதுக்கு என்ன குதிரை பேரமா கழுதை பேரமா? இந்த குதிரை பேரத்தெல்லாம் டெல்லி பார்த்து கொண்டு இருக்கு. டெல்லி பார்த்துட்டே ஒன்று ரதன் பண்டிட் மூலமா பிஜேபி கிட்ட உதவி கேட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆமா, இல்லைன்னா இதெல்லாம் ரசிக்குது பிஜேபி, இல்லைன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது விடமாட்டாங்கன்னு சொல்லுங்க. எதையா ஒன்று சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் விட்டாங்க, நாளைக்கு ஏன் விடமாட்டாங்க? என்ன அரசியல் எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்று தெளிவுபடுத்துங்க. பிஜேபி இதை ரசிக்குதா இல்ல? பிஜேபிக்கு தெரியாம உலகத்துல அணுவும் அசையாது பிஜேபி. ஆமா, இந்தியாவில் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு தெரியாமல் இப்போ இன்னைக்கு நேற்று தமிழ்நாடு பில்டர்ஸ் அசோசியேஷன் 2000 கோடி ரூபாய் பேரம் பேசி 1000 கோடி ரூபாய் ஆதரவு வாங்கி மாமனாட்டு போயிடுச்சு. அவர்கிட்ட போகுது. அவரு தான் இப்படிலாம் கொடுத்தா நீங்க ஓடியே போயிருவீங்க ஊரை விட்டு. 1000 கோடி கொடுத்தா டாட்டா அந்த மாடு பக்கம் இருக்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதான் 1000 கோடி கொடுத்தா மாதேஷை பார்க்க முடியுமா? லண்டன்ல ரெசார்ட்ல இருக்கிற அங்கவா அப்பாயின்மெண்ட், இந்த கேமரால தூக்கிட்டு எங்கவா அங்க வந்துரு, லண்டன்ல அப்பாயின்மெண்ட் அங்க வாங்கியா பேசிக்கலாம். இப்போ இந்த பணம் பூரா எங்க போகுது? மார்ட்டின்ட்டு போகுது. இப்போ திருநெல்வேலி எம்எல்ஏ முருகன், அவ பழைய பிடபிள்யூ கான்ட்ராக்டர் இல்லையா, பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர். இப்போ அவரு தான் அந்த பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர் சங்க தலைவரை கூப்பிட்டு எல்லாம் இனிமேல் என் வழியாக தான் வரும்.
நீங்கள் என் வழியாக தான் மக்களுக்காக வேலை செய்கிற சட்டமன்ற உறுப்பினரோ தலைவர்களெல்லாம் கிடையாது. பிடபிள்யூ கான்ட்ராக்டர், இந்த கான்ட்ராக்டு எல்லா ஹைவேஸ் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் பணத்தை பூரா அப்படியே எங்கூடி கொடுக்கணும், அதை விட்டு கொடுத்து அவங்க மாமனாருக்கு கொடுக்கணும். மாமனார் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் 5 லட்சம் கோடி. இப்போ இந்த 5 ஆண்டு முடியும் போது அவருக்கு 5 லட்சம் கோடி போயிடும். 5 ஆண்டு முழுமையா இருக்குன்றீங்க இந்த அரசாங்கம். இருந்தா போகும், இல்லைன்னா போக, கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. ஓகே, ஒரு படத்துக்கு 1 கோடி 2 கோடி வாங்குற ஆளு 220 கோடி 30 கோடிலாம் சும்மா கதை. அவரே சொந்த படம் போட்டு எடுக்கிற பார்ட்டி, அதனால விடுங்க. இப்போ அடுத்து சண்முகவேல்னு ஒரு தரகர் புரோக்கர் எடப்பாடியை அப்படிதான் 500 கோடி வாங்கினார். செங்கோட்டையா பணம் இல்லைன்ட்டாரு. உன்னுடைய பினாமி பணம் வச்சிருக்காரியா, சண்முகவேலை மரியாதையை கொண்டு 500 கோடி கொடுக்குறா, தொலைச்சிடும். இந்த சண்முகவேல் இப்போ எங்கே செட்டில் ஆகிட்டாரு? செங்கோட்டையன் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போடுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். இப்போ ஆதாரத்தோட பேசுறேன். பழைய டீம் இப்போ உள்ள அப்படியே செங்கோட்டை வீட்டுல 2 நாளா சண்முகவேல் இருக்காரா இல்லையா? சார் இப்போ ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்க வந்திருக்காரு சார் விஜய். நான் தமிழ்ல தான் சார் பேசுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு சேரணும், அதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன். அப்போ சண்முகவேலு செங்கோட்டை வீட்டுல 2 நாளா தென்படுற அந்த வீட்டை, அந்த ஏரியால திருடனை பிடிக்கிறக்கா சிசிடிவி இருக்குல்ல, சண்முகவேல் போனாரா போலியான ஐயா விஜய், நீங்க உளவுத்துறை ஐஎஸ்ல கேட்டீங்கன்னா அந்த கேமரா எடுத்து கொடுப்போம். இது விமர்சனம் இல்ல, நீங்க வந்து ஒரு சரிபா இத வந்து இடிப்பாரா ஏமாறா மன்னன் கெடுப்பாராலம் கெடும் நடக்குதுயா, பாத்துக்க. நீங்க ஓட்டுற 50-50 யார் வண்டி, யார் பேர்ல இருக்கு அந்த வண்டி? வாய்ஸ் ஆஃப் காமன் பேர்ல இருக்கு அந்த வண்டி. 50-50 டாக்குமெண்ட் வேணுமா, பேப்பர் வேணுமா? ஏதோ அவர் போற சிஎம் போற. ஆமா, ஏன் அவர் காரே இல்லையா? எப்ப வேண்டுமானாலும் தொடர்பு கொள்வதற்கு. அப்பா எல்லா காசும் என்கிட்ட லிஸ்ட், இது சீட், துண்டு சீட்டு வந்துடணும். பணம் எங்கே போயிடணும்? மாமனார்கிட்ட போயிடணும். இப்படித்தான் கவர்மெண்ட்டே ஆரம்பிக்குது. யாரு? பில்டர் அசோசியேஷன், மதுபான ஆலை அதிபர் SNJ ஜெயமுருகன், முருகன் பில்டு. அப்போ எல்லாமே அந்த பக்கம் ஒரு மாப்பிள்ளை. எந்த மாப்பிள்ளை? சபரீஷன் மாப்பிள்ளை. இந்த பக்கம் ஒரு மாப்பிள்ளை. இது என்னையா நாடு நாசமா போயிட்டு இருக்கியா? அந்த பக்கம் 5 லட்சம் கோடி சார். அந்த பக்கம் தொடங்கவே இல்லை சார். தொடங்கும் போதே 3000 கோடி 4000 கோடி தொடங்குற போதே. இந்த நாடு இருக்குல்ல, இந்த நாடு தமிழ்நாடு மட்டும் தனி நாடா இருந்தா இது ஒரு பெரிய வல்லரசு. பிரான்ஸ் நாடு இருக்குல்ல, பிரான்ஸ் நாட்டினுடைய இயற்கை, தட்பவெப்ப, மழை, கனிம வளம் எல்லாம் தமிழ்நாட்டோடு ஒத்துருக்கு. அது ஒரு உலக வல்லரசுல ஒரு நாடு. இதே நிலப்பரப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அதே நிலப்பரப்பு தான் சார் பிரான்ஸு. இன்னைக்கு அந்த செங்கன் விசா கொடுத்து வச்சிருக்கான். இந்த நாடு நீங்கள் சுவிட்சர்லாந்து பார்டரில் இருக்கிற பெசன் ஜோன் வரைக்கும் நான் போயிருக்கேன். அந்த அவ்வளவு வளமான நாடு தமிழ்நாட்டை போல தான் இருக்கு. இந்த நாடு நீங்கள் யார் உட்கார்ந்தாலும் 5 லட்சம் கோடி வந்துடும். சசிகலாவுக்கு ஏது இவ்வளவு கோடி? ஏது சசிகலாவுக்கு? மாப்பிள்ளைக்கு ஏது இவ்வளோ கோடி? மக்களுடைய வரிப்பணம் அப்படியே திருடி கொண்டு கொடுத்துருவான். பிடபிள்யூ, ஹைவேஸ், மணல் கான்ட்ராக்டர், டாஸ்மார்க் கான்ட்ராக்டர். நீங்கள் சொத்து குவிப்பு வழக்கு 62 கோடி ஜெயலலிதா மேலே 1 ரூபா தான் நம்ம சம்பளம் வாங்குச்சு. அப்போது இந்த நாட்டில் அவ்வளவு ஊழல் மலிந்து போயிருக்கு. இந்த ஊழல் எல்லாம் இப்போ ஆதவ அர்ஜுனா குடும்பத்துக்கு தமிழ்நாட்டு நீங்க போய் சேர்ந்து இன்னும் ஆரம்பிக்காத போதே நம்ம இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை தூக்கி வச்சு திரு விஜய் அவர்கள் நீங்க அழுத்தி சொல்லி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு சார். ஏன் அழுத்தி சொல்றீங்க? இதெல்லாம் நான் ஆதாரபூர்வமா போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர் எதுவுமே நடக்கிறதுக்கு முந்தைய அதுல நிறைய ஓட்டை இருக்கு. அதுக்கு போயிரும். இதை விட்டுடலாமா? அது போயிருமா? தனியா பேசுவோம். அப்போ இது நீங்க ஒரு எப்பவுமே நீங்க இந்த லாபி இருக்குல்ல, இப்போ சண்முகவேல் என்ன சொல்றாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ டிரான்ஸ்ஃபரை போல பிடபிள்யூ ஹைவேஸுக்கு நான் சொல்ற செக்ரட்டரியை போடுங்கிறது. யாரு? சண்முகவேல் என்ற புரோக்கர் செங்கோட்டையை போட போறார். எதுக்கு? நீங்க எஜுகேஷன்ல உதயச்சந்திரன் இருந்தார் சார். உதயச்சந்திரன் நீட்ல இடத்துல கைது வாங்க முடியாது. உதயச்சந்திரன் நீட்ல இடத்துல கைது போட மாட்டாங்க. அவர் காத்திருப்போர் பட்டியலில். ஆமா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஜெயிலையும் போடுவாங்க.
அவர் செஞ்ச வேலைக்கு. அப்புறம் அது இருக்கட்டும். செங்கோட்டையன்கிட்ட அவர் தான் செக்ரட்டரி. எப்போ செங்கோட்டை எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார்ல, ஆமா. அப்போ அதில் வந்து 60,000 கோடி ரூபா பட்ஜெட் எஜுகேஷனில். 20,000 கோடி நீங்கள் கட்டடம் கட்டுறது, யூனிஃபார்ம் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இதில் எவ்வளவு 20,000 கோடி. இந்த 20,000 கோடியும் அரசே செய்ய முடியாது. என்ன பண்ணுவான்? கான்ட்ராக்ட் கொடுப்பான். 20,000 கோடியில் 25% கமிஷன். எவ்வளோ ஆச்சு? 5,000 கோடி. 5,000 கோடி யார் ஆட்டு இருக்குன்னு கணக்கு சொல்லட்டுமா? செங்கோட்டையனுடைய பிஏக்கள் 5 பேர்கிட்ட 5,000 கோடி. அது சண்முகவேலு ஒரு ஆள், சிந்து ரவிச்சந்திரன் ஒரு ஆள், எழிலுடைய பிலாமி தான் சண்முகவேல். இதெல்லாம் பழைய கதை சார். நம்ம இப்போ புது கதைக்கு வந்துடலாமே. புது கதை இந்த ஆளுக்கு கூட அங்கே இருக்காங்க. இப்போ வந்துட்டாங்க. அப்போ வேற என்னத்தை சொல்றது? சொல்லுங்க. புது கதையில் இந்த ஆட்கள் பூரா எங்கே இருக்காங்க? சரி, எழில் போன வாரம் அங்கே போயிட்டார். எங்க எழிலுடைய சொத்து மதிப்பு 2,000 கோடி. சாதாரண ஒரு ஏபிஆரோ 100 ஏபிஆரை இன்னும் தெருவில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஏபிஆரோ. தினகரன் இருக்கார்ல, பெரிய பங்களா, பெசன் நகர் பங்களா, அதே ஏரியாவில் அதே அளவுக்கு பெரிய பங்களா. யாருது? ஒரு ஏபிஆரோ எழிலுக்கு பங்களா. எப்படி சேர்ந்ததெல்லாம்? இப்போ அந்த கும்பல் அப்படியே எங்கே போய் சேர்ந்துருச்சு? செங்கோட்டையன் செங்ஸ்ட போயிடுச்சு. செங்கோட்டையன் அதான் எடப்பாடி எம்பி எலெக்ஷனில் செலவு பண்ண சொல்கிறார். அதான் சண்டை ஸ்டார்ட் ஆன இடமே அதுதான். ஈரோட்டுக்குள்ளே ஆற்றல் அசோக் அவரெல்லாம் போடாதீங்க, நான் சொல்கிறால போடுங்கிறார். அப்போ செலவு பண்ணேன், என்கிட்ட காசு இல்லை. உன்கிட்ட காசு இல்லையா? உடனே எடப்பாடி, ஏப்பா சண்முகவேலு ஒரு 500 கோடி கொடுத்து எடுத்துகிட்டு வா. சரிங்க ஐயா. நடந்துதான் நடக்கலையா? அப்போது இந்த மாப்பிள்ளை வீட்டில் இருந்த அத்தனை பவர் புரோக்கர்ஸ் அத்தனை பேரும் இப்போ இடம் மாறி எங்கே போயிட்டாங்க? செங்கோட்டையன் பனையூர் பக்கம் ஆதவ் 2 பேரும் தான். இப்போ இந்த எனக்கு என்ன கொடுமைனா, அப்பாவி மக்கள் பென்சிலின் ஊசி போடாங்க 50 ரூபாய்க்கு இல்லாமல் சாகுறான் சார். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி 3 நாளையில் 3,000 கோடி 4,000 கோடி போய் சேர்ந்துருக்கு மார்ட்டின்ட்டு. ஏன்னா நம்பிக்கையான ஆள் மார்ட்டின் மட்டும்தான். 1000 கொடுத்தீங்கன்னா 1000 கோடி வேணும், நாளைக்கே வாங்கலாம். 5,000 கோடி போய் சேர்ந்துச்சு. 50,000 கோடி வேணும், 50,000 கோடி நாளைக்கே வாங்கலாம். வேறு யார்ட்டையும் வாங்க முடியாது. இவர்களுக்கு மாப்பிள்ளை யார்? ஆதவ அர்ஜுனா, மாமனார் மார்ட்டின். டெல்லி கையில் இருக்கு அவர்கிட்ட. டெல்லி கையில் இருக்கு. 24 ஸ்டேட்டில் அவர் அடித்ததான் லாட்ரி. ஒரே நம்பர் 10 பேர் கொடுக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர் களிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டார். அத்தனை சௌரியமாக இருக்கார். அப்போ அவருக்கு ஒரு டெல்லி லாபி இருக்குது. யாருக்கு? மாமனாருக்கு. அதை நீங்களே பார்த்துக்குங்க. நீங்களே பணத்தை வச்சுங்க. அப்படியே வர்ற பணம் பூரா போயிடும். இந்த 24 பேர்கிட்ட எப்படி உடன்பட்டாங்க? டிவிக்கு ஆதரவு தெரிவிக்க என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? அமைச்சரவையில் ஏதேனும் இடம் கிடைக்க போதா என்ன? நல்ல கேள்வி. அதாவது ஏன்னா நீங்க டைவர்ட் ஆகி அப்படி போயிட்டீங்க. அதான் நடந்த விஷயத்த சொல்றீங்க, நடக்க போதுன்னு பேசுறீங்க. ரைட்டு, அது நடந்தாதான் வெளிச்சம். நடந்துட்டு இருக்கு சார் சொல்றேன் சார். நீங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். சரி, நடக்கலங்க நீங்க. நான் ஒண்ணும் ஜட்ஜ் நடந்துட்டு இருக்கு சார் சொல்றேன். ஓகே, அடுத்து வாங்க. அதாவது இங்க எப்படி அதிமுக ஏன் ஏடிஎம்கே போய் சேர்ந்தாங்கன்னா, கோயமுத்தூர், ஈரோடு 35 குவாரி வேலுமணிக்கு ஓடுது. சண்முகத்துக்கு திண்டிவனம், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஒரு 35 குவாரி ஓடுது. புதுக்கோட்டை பக்கம் விஜயபாஸ்கருக்கு 35 குவாரி ஓடுது. 100 குவாரி ஓடுது. ஒரு குவாரிக்கு நீங்கள் அந்த உரிமத்தை பதிவு செய்வதற்கு 5 கோடி ரூபா கொடுக்கணும். 100 குவாரிக்கு 500 கோடி ரூபா வருஷம் கொடுக்கணும். இந்த ஆட்கள் பார்த்தாங்க, நம்மளே அமைச்சராயிடலாம், நாங்கள் அதிமுக உடைச்சிடறோம், அதிமுகவை உடைச்சிட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். எங்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர் கொடுங்க. 8 பேர் கொடுப்பாங்களா? அது விஜய் கையில் தான் கேட்கணும். அப்போ 8 பேருக்கு நாங்கள் உடைச்சிட்டு உங்க கூட வந்துடுறோம். ஓகே, அதிமுக இருந்தான்னு அழிஞ்சான்னு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றுனா என்ன, நாங்கள் வந்துடுறோம், எங்களுக்கு கொடுங்க. இதுதான் டீலிங்கு. லீமா ரோஸு அதிமுக மாவட்ட செயலாளர் பூரா கூப்பிட்டு ஆளுக்கு 1 கோடி ரூபா, 85 மாவட்ட செயலாளர் 85 கோடி கொடுத்தாச்சு. கொடுத்து பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட பூரா ஆதரவு கடிதம் வாங்கி எடப்பாடியை தூக்கிடுவோம். யார்? லீமா ரோஸ். அவங்க போன மாதம் தானே வந்தாங்க. ஆமாம், போன வாரம் வந்தால அங்கே லால்குடியில் 60 பேர் ஃபார்ச்சூனர் கார் எவ்வளோ ஓட்டிகிட்டு இருக்கா, உங்கள் ரிப்போர்ட்டர் அனுப்பி லால்குடியில் விசாரிங்க. 60 கார் ஓடுதான்னு விசாரிங்க.
அவங்க 700 ரூபா மாதிரி சார் 7000 கோடி வரி கட்டுறாங்க. ஆ. எவ்வளவு? ஆ. 7000 கோடி ம். வரி கட்டுறாங்க. 70,000 கோடி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு காசா சார்? ம். அப்போ 60 பேர் என்ன ஓட்டிட்டு இருக்கான்? லீமா ரோஸ் வாழ்க, வாழ்க லீமா ரோஸ், வாழ்க மார்டின். மக பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் அங்கே 2-3 எம்எல்ஏ வச்சுட்டு அங்கே அவர் வச்சதான் கோடிகளை வீசி எறிஞ்சு அவரு மருமக முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் இல்ல அவரு நிழல் முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக்குவாங்கல்ல, எடப்பாடி நிழல் முதலமைச்சருங்க, ஸ்டாலின் நிழல் முதலமைச்சர். இங்க ஒரே பவர் சென்டர் இல்ல பவர் அப்படி எல்லாம் சொல்றதா சார். இப்போ அதை நீ பார்த்துக்கப்பா, எங்கே வாங்குறது, எங்கே கொடுக்கறது, எவன் வச்சுருக்கான், என்ன எனக்கு நீயே வாங்கி எனக்கு மட்டும் துண்டு சீட்டு மட்டும் வந்துடணும். இன்றைக்கி எவ்வளோ வசூல்? இப்போ மாமனார்கிட்ட வந்துடணும். மாமனார் மொத்தமாக அல்வா கொடுத்து கிளம்பிடுவார். அதாவது தமிழனை வாழ்நாள் முழுக்க காட்டி கொடுத்தவர் வாழப்பாடின்னு ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரும் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி. தமிழனை வாழ்நாள் முழுக்க காட்டி கொடுப்பார். புலிகள் வந்து விட்டார்கள், பிரபார் இறங்கிட்டாரு, திமுகவை கலைக்கணும், கலைக்கிறதுல இருப்பார். அவருக்கு 3 பொண்டாட்டி. நீங்க சொல்லிதான் நான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழப்பாடி அவரோடு சேர்ந்து ராமதாஸ் டெல்லிக்கு போகாம இருந்தால் இந்த அரசியலே மாறி இருக்கும். அப்ப இருங்க அப்போ அவர் பெட்ரோலியம் மினிஸ்டர். எங்க இந்தியாவுடைய பெட்ரோலியம் மினிஸ்டர். ஈரான்ல போய் சதாம் ஹுசேன் இருந்தார்ல, சதாம் ஹுசேனோட கால் மேல காலை போட்டு கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு அம்பானி அனுப்புறாரு. குழாய் வழியாக குரூட்டாயில் கொண்டு வந்துறியா, ஹார்பரில் போய் கப்பலில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈரான்லேருந்து பாகிஸ்தான் வழியாக கொண்டு வந்துருன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்காக அம்பானி அனுப்புகிறார் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அப்போது வாஜ்பாய்க்கு புரோக்கர் ஃபீஸே 10,000 கோடி. எவ்வளவு? பலாயிரம் கோடி. அது 10,000 கோடியே 30,000 கோடியே. இந்த பலாயிரம் கோடியை அம்பானியை வச்சுக்கிறார். வச்சுட்டு சொல்கிறார், உங்களுக்கு வேணா வாங்கிங்க, நாங்கள் ஏதோ தொழிலில் போட்டு ரொட்டேஷன் பண்ணுவோம், ரோலிங் பண்ணுவோம். சரி, உங்கள்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும், நீங்கள் தான் இந்த மொத்த இந்தியாவுடைய மொத்த கரன்சிக்கு நீங்கள் தாங்க ஏஜென்ட். அம்பானி சொல்லியாச்சு. கடைசியில் பார்த்தா அம்பானி செத்து போயிட்டார். திரு பாய் அம்பானி செத்து போயிட்டார். ஐயோ 10,000 கோடி போச்சு கேட்டு போய் ஹார்ட் அட்டாக் இவங்க செத்து போயிட்டார். வாழப்பாடி. கடைசியை சுகந்தன் போனார், ராமசுகந்தன் போனார். அப்போ முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி 2 பேரும், அப்பா நீங்க எவ்வளவு கொடுத்த, எவ்வளவு வாங்கின, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் கொடுத்தது. இப்ப 2 பேரும் எங்க இருக்காங்க? மேல இருக்காங்க. நான் போனை போட்டு கேட்கிறேன். அவர் கொடுத்ததும் தெரியாது, வானும் தெரியும். எங்க அப்பா என்கிட்ட சொல்ல, உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு இதை பத்தி தெரியாது. வந்துட்டீங்க, வெறுங்கையில் அனுப்பக்கூடாது. ஒரு 5C வச்சுக்கோங்க. 5 கோடி பரவாயில்ல. 10,000 கோடிக்கு 5 கோடி என்ன கால் பீஸா வட்டி கூட வராது. எப்ப கஷ்டமோ அப்ப வாங்க. ரேஷன் கடையில் அரிசி வாங்கிடாதீங்க. இப்படி 5 கோடி இப்ப போயிட்டு வாழ்நாள் முழுக்க தமிழனை காட்டி கொடுத்தவர். அதாவது வாழப்பாடி. அதாவது நீங்க ஒரு ஆதாரம், ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆதாரம், ராஜீவ் கொலையில அண்ணா வேலுச்சாமி தான் அதை உடைச்சாங்க. 1 மாத காலம் சோனியா வீட்டில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டாங்க. அப்போ வாழப்பாடி லைன்ல வர்றாரு. யார் லைன்ல? வேலுச்சாமி அண்ணன் லைன்ல. வேலுச்சாமி சங்கடப்படத்துல உங்களுக்கு 5 கோடி பணம் கொடுப்பாங்க, வாங்கிக்க. எவ்வளவு? சங்கரமடத்தில் 5 கோடி. இப்ப போன போட்டு அவர் லைன்ல வந்துருவார். சங்கரமடத்தில் 5 கோடி பணம் தருவாங்க, வாங்கிக்க. இந்த ராஜீவ் கொலையை விட்டுரு. ராஜீவ் கொலைக்கும் சங்கரமடத்துக்கு என்னைய சம்பந்தம்? ராஜீவ் கொலைக்கும் வாழப்பாடிக்கு என்னைய சம்பந்தம்? நீ வாழப்பாடி ராஜீவ் காந்தியுடைய ஆளு. ராஜீவ் காந்தியுடைய ஆளு நீ. அப்போ பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்க வேண்டியிருக்கு. ராமசுகுந்தன் காங்கிரஸ் ஏதேனும் விமர்சனமா நான் எழுதுனா உடனே என்னைய கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணுவார். அது தனிப்பட்ட தாக்குதல்ல வருவார். அவங்க அப்பாவை பத்தி நீங்க சொல்லுங்கிறீங்க. நான் தான் சொல்றேன், உடச்சி சொல்றேன். இதை விட என்ன இல்ல, தமிழனை வாழ்நாள் முழுக்க காட்டி கொடுத்தன. இதே ராமசுகுந்தன் நான் பேட்டி எல்லாம் எடுத்திருக்கேன். அவரை என்னைய நான் ஏதாவது காங்கிரஸ் விமர்சனம் பண்ணா அவர் என்னைய வந்து தனிப்பட்ட தாக்குதல்ல ஈடுபடுவார். அதாவது நீங்க இப்ப ராமசுகுந்தன் எப்படி அவங்க அப்பா எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா? அதே அதான் மக்கள், எல்லா மக்களுக்கு தெரியும் சார். மக்கள் வந்து எதுவும் தெரியும். அப்போ இந்த நேரத்தில் ராஜீவ் காந்தியோடு வந்த பெட்டி எங்கே? பெட்டியை வாழப்பாடி அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ செய்தி வந்து வாழப்பாடி எஸ்பி கூப்பிட்டு மிரட்டிட்டு இருந்தார், கலெக்டர் கூப்பிட்டு மிரட்டிட்டு இருந்தார். பழைய கதை. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஏடிஎம்கே கதை. இப்போ இந்த குவாரி 3 பேருக்கும் நிறைய குவாரி இருக்கு. இந்த குவாரி தான் இவர்களுடைய பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தொழில். இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு அரசு இயந்திரம் வேணும். அதிமுக நீ சேராது முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அணிமாற தயாராகி விட்டார்கள். இதுக்கு மீடியேட்டர் செங்கோட்டையன் எடப்பாடிக்குமான
தனிப்பட்ட பழி வாங்குதல். அதுதான் இப்ப பிரிஞ்சது. இதுதான் பிரிஞ்சது காரணம். நீங்க Okay. ஒண்ணு இல்லைங்க, ம். செங்கோட்டையனை எடப்பாடி கூப்பிட்டு அண்ணா இவர் அவருக்கு அண்ணன் அவர் இவருக்கு அண்ணன் அதிமுக வந்து தாவேக்காவை ஆதரவு கொடுங்க. நமக்கு புது எதிரி யாரு? திமுக. இப்ப திமுக பொது எதிரி, ம். 2 பேருக்கு பொது எதிரி. இப்போ விஜய் முதலமைச்சர் இல்லைன்னா அதிமுக முதலமைச்சர் எதிர்காலத்தில் தயவு செய்து ஆதரவு கொடுங்க. இப்படி கேட்டிருந்தா இந்த இந்த கூட்டம் பூரா யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம்? விஜய்க்கு ஆதரவு. அவர் போய் விசிகார்டு தொங்க வேண்டியதில்லை, சிபிஎம் தொங்க வேண்டியதில்லை, சிபிஐடி தொங்க வேண்டியதில்லை, எங்கேயும் தொங்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த செங்கோட்டை என்ன பண்ணாரு? குதிரை பேர் ஆளை தூக்கலாம். அவருக்கு தெரிஞ்ச அரசியல் ஆளை தூக்குறதா, தூக்குற அரசியல் தான். அவருக்கு தெரிஞ்சதை தூக்குற அரசியல் தான். கண்ணு சாமி மாமாவுக்கு துண்டு எடுத்து கொடு, இதுதான் அரசியல். அவருக்கு தெரிஞ்ச அரசியல், அது அவருக்கு புரியும். அப்போ இந்த அதிமுகவுடைய அடையாளமாக 8-9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செங்கோட்டையை ரசிச்சு அதிமுக உடைக்கிறார். விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும், செங்கோட்டையன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், பிடபிள்யூ ஐஏஎஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், சண்முகவேல் சொல்கிறால பிடபிள்யூ செக்ரட்டரி ஐஏஎஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும். அப்போது உதயச்சந்திரனை செங்கோட்டையன் தூக்கிட்டு பிரதீப் யாதவ் போடுறாங்க. யார்? எந்த செக்ரட்டரி? எஜுகேஷன் செக்ரட்டரி. எதில் கையெழுத்து நிட்டாலும் போட்டு வர வந்தால் பீடா போட்டுட்டு பிரதீப் யாதவ் மவுண்ட் ரோட்டில் ஒரு கடையில் போய் இதில் அந்த தாஜ் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பீடா கடையில் போய் ஐஏஎஸ் தோரணையில் கார் நிறுத்தினையும் பீடா கடைக்காரன் முட்டா அடி செவனியில் உலகம் பூரா செய்தி வந்து அந்த பிரதீப் யாதவ் சுடுகாட்டை பூரா பட்டா போட்டுருவார். எங்கெங்கே சுடுகாடு இருக்கோ அவரும் ஜாங்கிட்டோம் சுடுகாடு பூரா பட்டா போட்டு கீழ் நெம்மேனி மக்கள் அந்த ஊரே வந்து செக்ரட்டரி நின்று ஹைகோர்ட்டுக்கு போச்சு. எல்லாம் பழைய வரலாறு. அதெல்லாம் எவனும் மறக்கல. இப்ப பாப்போம் யார் யாரெல்லாம் அமைச்சர், யார் யாரெல்லாம் ஐஏஎஸ் செக்ரட்டரியா வருவாங்க அப்படின்றத பார்ப்போம். என்னங்க நடக்குது? செக்ரட்டரியில் ஷூட்டிங் நடக்குதானே எனக்கு இன்னும் யதார்த்தத்துக்கு என்னால் வர முடியும். பார்ப்போம், நம்ம காத்திருந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரையில் அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு பேரவை இப்போ ஒத்தி வச்சிட்டாங்க தேதி குறிப்பிடாமல். வர நாட்கள் அமைச்சரவை எல்லாம் உட்காந்து எல்லாமே பொசிஷன் பண்ணி இது என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஆட்சியா நடக்க போகுது, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக எதிர்கட்சியாவே இருக்காதா? ஒரே அடி காலிமா. ஏன்? நேர வீட்டுக்கு போய் சாஷ்டாங்கமா என்ன காப்பாத்துங்க. அதாவது அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டார், அவ்வளோ அமைச்சர்களை கூட்டி நேரம் பெரியார்கிட்ட போய் வீட்டு காலில் விழுந்தார். ஏன் தெரியுமா? பெரியார் காலி பண்ணிடுவார். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் குரு அவர் தானே. பெரியாருடைய கணக்கு போல தானே அண்ணாதுரை. பெரியாருடைய விடுதலை குரூப் லீடர் தான் கருணாநிதி. இவங்கெல்லாம் அமைச்சராயிட்டாங்க. அப்போது பெரியார் சொன்னாராம், உங்களெல்லாம் பார்த்தா கோமணம் கட்டி நிறுத்தின மாதிரி தெரியுது, அந்த அந்த பெருசு பாரு. இப்போ அதே போல் ஏன்னா இந்த ஆட்சியில் நடக்கிற அலங்கோலங்களை எல்லாம் பெரியார் தோலுரிச்சு தொங்க விட்டா அன்னைக்கே ஆட்சிக்கு வந்து போயிரு. அதனால பெரியார் தொலைஞ்சு போங்கடா விட்டார். அதே போல தான் இப்போ நேராக ஸ்டாலின்கிட்ட போய் சரணாகதி. இன்னைக்கு கரெக்டாக அந்த எஃபெக்ட் தெரியுதா? வெளியே போயிட்டாங்க. எதிர்க்க வேண்டிய ஆட்கள் நான் திருடுனதை இல்லை சார். வெளிநடப்பு பண்ணுறதுன்றது ஒரு எதிர்ப்பு தானே. எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கணுமா? எடப்பாடி போட்ட மாதிரி நீங்க என்ன கேட்குறீங்க? ஆமாம். இல்லை அது அதுவும் எதிர்ப்பு தானே. இப்போ வெளிநடப்பு பண்ணுறதும் எதிர்ப்பு தானே. திமுக டிவிக்காவை எதிர்க்குதா இல்லையா? எதிர்க்கிறாங்க. இல்லை நியூட்டர் இதுக்கு பேரு நியூட்ரல். ஆமா. கருணாநிதி அரசியல் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை. இந்த அசிங்கத்தை நாட்டு மக்களுக்கு சொன்னதே கருணாநிதி தான். ஈழ பிரச்சனை நடக்குதுயா, சிங்களர்களுக்கு ஆதரவா தமிழுக்கு ஆதரவா, யாருக்கு ஆதரவு இல்லை, நடுநிலை. அப்ப நீ யாரு? நீ யார்? நீ இதே தான் காரணம். என்ன வருதோ அவங்களுக்கு பாதி கொடுத்தாரு. என்ன வருதோ அதெல்லாம் இருக்க மாட்டாங்க சார். என்ன டிவிக்கே அவங்கள வீழ்த்தி என்ன பெரிய ராஸ். அப்ப யார் அவர் வீட்டுக்கு போனா விஜய் அத முடிஞ்சு போச்சு. அதான் 3வது திராவிட இயக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. எது? திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தொடர்ச்சி தான் ஓடிட்டு இருக்கு டிவிக்கு. ஆமா. செங்கோட்டை யாரு? இப்ப போற சிவி சண்முகம் யாரு? வேலுமணி யாரு? தங்கமணி யாரு? எல்லாம் யாரு? பெரும் கொள்ளை கும்பல் தலைவர்கள். கடிவாளம் விஜய் கிட்ட இருக்கும் சார். முதலமைச்சர் விஜய் கிட்ட இருக்கும். ஜெயலலிதாவுட்டே கடிவாளம் இல்லையே. ஆறுமுகசாமி ஆணையம் சொல்றாரு, அற்புதமான மனிதர். மிக பெரும் பலம் கொண்ட யானை சேற்றிலே சிக்கிவிட்டது, சகதியிலே மாட்டிக்கொண்டது,
சிறு நரிகளெல்லாம் புராண்டி எழுதினாரா? விட்டது. ம். அது அந்த கம்பீரமான பொம்பளையவே சிறு நரியெல்லாம் கடிச்சு தெரு நாய்களும் சிறு நரிகளும். அவர் உயர்ந்த மனிதர் ஐயா ஆறுமுகசாமி வேதனையோடு பதிவு பண்ணுது. சங்க இலக்கியங்களில் வர்ற ஒரு குரலோடு பதிவு பண்ணார். அந்த பலம் கொண்ட யானையை கடைசியில் என்னாச்சு, பிளீச்சின பால் பாக்கெட் ஆவின் பாக்கெட்டை வாங்கி 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி சசிகலா சுடு என்ன எப்படி ஊற்றிச்சு, பிளீச்சின்னு ஊற்றிச்சு. ஏழை மூட்டை தூக்குறவன் வண்டி தூக்குறவன் கூட ஒரு வெள்ளி கிண்ணத்தில் கடைசி காலத்தில் பாலை ஊற்றுவான். சுற்றி வந்து எதில் ஊற்றுவான், வெள்ளி கிண்ணம் கடன் வாங்கியாவது கொண்டு வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் யார் ஊற்றுவான், இறந்து போன அந்த அப்பனுக்கோ ஆத்தாளுக்கோ மூதாதையர்களுக்கு எப்படி வழி அனுப்பி வைப்பான், வெள்ளி கிண்ணத்தில் பாலை ஊற்றி. இந்த ஜெயலலிதாவுக்கு பால் பாக்கெட்டில் பிளீச்சின்னு அடிச்சு. இதெல்லாம் வரலாறுகளை பார்த்து கொண்டு தான் நம்மளும் ஓட்டிட்டு இருக்கோம். சோ திரு விஜய் அவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. உஷார் ஆகலினா அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா என்ன ஆனாரு, கண்ணுக்கு முன்னாடி வந்து போட்டுன்றீங்க. வரலாறு என்பது பல மணி மகுடங்கள் எல்லாம் குப்பை துட்டியில் உருண்டோடி கிடந்திருக்கிறது. அந்த வரலாறை நீ நினைவுபடுத்திக் கொள்ளணும். இதுல மாட்டாத ஒரே ஆளு மாமனிதன் எம்ஜிஆர் தான். ஊழல்கள லஞ்சா லாவணியா அருமையா செத்து போயிட்டார். தோன்றி புகழோடு தோன்றுங்க. அது இப்போ அடுத்து வர்ற ஆளுக்கு பூரா ஐயோ கொண்டாட அடிக்கிறானே மிதிக்கிறானே கருணாநிதி. இதெல்லாம் தேவையாயா? இதையெல்லாம் வரலாற்றினுடைய வரலாற்று, அதாவது செப்பேடுன்னு சொல்லுவாங்கல்ல, செப்பேடு வரலாற்று பக்கங்களில் இருக்கு. திரு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. இடிப்பாரே இல்லாரே ஏமாறா மன்னன்றீங்க நீங்க. கடுப்பா அதுதான். அதாவது இந்த மக்கள், அப்பாவி மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். இந்த திராவிட இயக்கத்துக்கு 75 ஆண்டு கால திராவிட இயக்கத்துக்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்கான். இது பெரிய வரலாற்று. விஜய் நம்பி எழுதியிருக்கான். விஜய் யாருன்னு தெரியாது உனக்கு. 2 ஆண்டு மட்டும்தான் ஆதவரிஜினா, இல்லைன்னா விஜயே இல்லை. குழந்தையெல்லாம் கொண்டு வருவான். ஒரு பக்கம் ஆதவரிஜினாவை குறை சொல்றீங்க, ஒரு பக்கம் ஆதவரிஜினா தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்றீங்க. அப்புறம் உண்மையை பேசக்கூடாதா? சரி, பொய்யா பேசணுமா? இந்த கட்டிங் மேட் நிறைய பேர் பேசிட்டு இருக்கான். பாதி கட்டிங்க ஆர்டர் வாங்குறான், பெண் நிறுவனத்தில் வாங்கி திமுக ஜெயிக்கும் முக்குனானா எங்கே ஆச்சு? இப்போ பாதி பேர் ஜென்ராம் ஹிண்ட்ராம்லாம் ஒரு வேளை காணும். இந்த பக்கம் என்ன பண்ணா, குழந்தைய கொண்டு வருவான், ஆத்தாளை கொண்டு வருவான். இப்படியெல்லாம் ரீல்ஸ் உருவாக்கினா அவ்வளோ பொய். இந்த பக்கம் சார் நான் உண்மையை சொல்றாள் சார். சரி, நான் யாருக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி பயணிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.